வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஓய்வு பெற்ற சென்னை தொலைக்காட்சி நிலைய இயக்குனர் கம் எழுத்தாளர் ஏ நடராஜன் அவர்கள் எழுதிய உயிரே உனக்காக கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நரேன் நிலை குலைந்து நிற்க அவன் கையில் இருந்து அவசரமாக போனை பிடுங்கிய கவிதா, ஹாய் மது, எப்படி இருக்க? ஆர் யூ ஓகே என எதிர்முனையில் இருக்கும் மதுரிமாவிடம் சிரித்தபடியே கேட்க, தன் அருமை கணவனுடன் ஆசையுடன் பேசுவதற்காக போன் செய்த மதுரிமா ஒரு வினாடி ஆடிப்போனாள். யாரு, கவிதாவா? தன் கணவனது போனில் அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத கவிதா பேசுவாள் என்பதை நம்ப முடியாதவளாய் மதுரிமா கேட்டாள். ஆமா, கவிதா தான் பேசுற. நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, நல்லாவே இருக்க. ஆமா, நீ எப்படி இந்த நேரத்துல? கவிதா தன்னை ஒருமையில் அழைத்து பேசியதில் மதுரிமாவிற்குள் லேசான கோபம் முளைவிட்டிருந்தது. இந்த உரிமையை இவளுக்கு யார் கொடுத்தது? அந்த கோபத்தில் மதுரிமாவும் கவிதாவுடன் ஒருமையிலேயே பேசினாள். மது, நான் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நேரம் காலமெல்லாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். கவிதா சொல்லிவிட்டு மிகவும் இயல்பாக கலகலவென்று சிரித்தாள். அவளோடு சேர்ந்து சிரிக்கும் மனநிலையில் மதுரிமா இல்லை. கவிதா பேசியதும் அவளது பேச்சின் தன்மையும் மதுரிமாவை எரிச்சல் அடைய வைத்தன. கவிதா சொல்லியதற்கு உடனே பதிலை சொல்லாமல் மதுரிமா அவளுக்குள் நினைத்து பார்த்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை நரேனுக்கு விடுமுறை நாள். வழக்கமாக இந்த நேரத்தில் நரேன் எழுந்திருப்பதே பெரிய விஷயம். சனிக்கிழமை இரவை மதுரிமாவுடன் கொண்டாடிய சந்தோஷத்தில் நீண்ட நேரம் கண் விழித்து அவளோடு நிகழ்த்திய சந்தோஷ யுத்தத்தின் அசதியில் மறுநாள் காலையில் நீண்ட நேரத்துக்கு தூங்கிக் கொண்டிருப்பான். இப்போது கூட அவன் கட்டிலில் படுத்திருப்பான் என்கிற நினைப்போடுதான் மதுரிமா நரேனுக்கு போன் செய்திருந்தாள். தோ, அவனுக்கு பதிலாக அவளோடு போனில் கவிதா பேசுகிறாளே. அப்படியென்றால் ஒருவேளை நரேன் இன்னமும் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்க அவனுக்கு அருகில் கவிதாவும். நரேனின் நேற்றைய இரவும் அதன் சந்தோஷங்களும் இந்த கவிதா நேற்றிரவே தன் வீட்டிற்கு வந்து விட்டிருப்பாளோ? பெண்மைக்கே உரிய இயல்பான சந்தேகம் அவளுக்குள் தலை தூக்க, என்ன மது, பேச்சையே காணோம்? நான் உன்னிடம் பேசுவது இருக்கட்டும், நரேன் இல்லையா? மது, என்ன கேள்வி இது? நரேன் இல்லாமல் எனக்கு மட்டும் தனியாக உன் வீட்டில் என்ன வேலை மது? என் பக்கத்துல தான் இருக்கார். போன் அவர்கிட்ட கொடு. அதுக்குள்ள என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் என்கிட்ட தான் பேசேன். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? நத்திங். மதுரிமாவின் பேச்சில் லேசான உஷ்ணம் பரவுவதை கவிதாவால் உணர முடிந்தது. அதை பற்றி கவலைப்படாதவளாய் கவிதா சொன்னாள். ஆனா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்கு மது. ரொம்ப சந்தோஷம். நான் ஊருக்கு வந்த பிறகு பேசிக்கலாம். இப்ப அவர்கிட்ட போனை கொடு. மதுரிமாவின் குரல் கவிதாவிற்கு உத்தரவிடுவதைப் போல் ஒலித்தது. அதற்கு மேலும் தன் பேச்சை நீட்டிக்க விரும்பாத கவிதா போனை நரேனிடம் நீட்டி சிரித்தபடியே மதுரிமாவும் கேட்கும் விதமாக சத்தமாகவே சொன்னாள். நரேன், உங்க வைஃப் ரொம்பவும் பொசசிவா இருக்கா. போன்ல நான் பேசுனதுல மதுவுக்கு ரொம்பவே கோபம். கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. தான் எந்த தவறுமே செய்யாமல் தன் மனைவியின் முன்பாக தன்னை ஒரு குற்றவாளி போல் நிறுத்திவிட்ட கவிதாவை பற்றிய ஒரு வெறுப்பான சிந்தனையோடு நரேன் கவிதா நீட்டிய போனை வாங்கி மதுரிமாவுடன் பேசினான். ஹாய் டார்லிங், குட் மார்னிங். குட் மார்னிங் யாருக்கு? எனக்கா? மதுரிமாவின் முதல் வார்த்தைகளே அவன் மேல் அக்னி துண்டுகளாய் வந்து விழுந்தன. மதுரிமா தற்போது என்ன மனநிலையில் இருப்பாள் என்பதை அவனால் யூகிக்கவும் உணரவும் முடிந்தது. டார்லிங், டோன்ட் பி சில்லி. எதுக்கு இவ்வளோ கோபப்படுற? பின்ன கோபப்படாம என்ன பண்றது? கொஞ்சற மாதிரி அங்க விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. கூல் டவுன் மது. நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. யார் சொன்னது? நான் உங்களை சரியாவே புரிஞ்சுகிட்டு இருக்கேன். கூடவே உங்க கூட இருக்கிற கவிதா பத்தியும் நல்லாவே புரிஞ்சுகிட்டு இருக்கேன். அவ எதுக்காக இங்க வந்திருக்கா தெரியல. இனிமேதான் கேட்கணும். இனிமேதான் கேட்கணுமா? அப்ப இவ்வளவு நேரமா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆ,
அவ எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தா? மதுரிமாவின் கேள்விகள் நரேனுக்குள் எரிச்சலை கிளப்பின. நரேன் தனக்குள் நினைத்தான், இந்த கவிதாவை நான் வர சொல்லவில்லை, அவளாக வந்திருக்கிறாள். இதில் என் பங்கிற்கு எதுவும் இல்லை. எந்த தவறையும் எந்த பாவத்தையும் நான் செய்யாமல் என் மீது பழி சுமத்துகிற மாதிரி என்ன கேள்விகள் இவை? பனைமரத்தின் கீழ் நின்று பால் குடித்தாலும் கள் குடிப்பதாக தோன்றும் தவறான சந்தேகம். நரேன் வெளிப்படையாக மதுரிமாவிடம் எதையும் பேச முடியாத தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் மதுரிமாவிடம் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என்றும் எப்படி சொல்வது என்றும் புரியாதவனாய் தவிப்புடன் இருந்தான். கணவனும் மனைவியும் அவர்களுக்குள் காரசாரமாக தன்னை பற்றித்தான் பேசுகிறார்கள் என்பதை அறிந்தவளாய் கவிதாவும் நரேனை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். மது, கவிதா ஹாஸ் கம் ஜஸ்ட் நவ். என்ன விஷயமா வந்திருக்கான்னு கேட்டுட்டு சொல்றேன். ஆமா, நீ எப்படி இருக்க? உன்னோட ப்ரோக்ராம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னோட ப்ரோக்ராம் இருக்கட்டும், இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் என்ன ப்ரோக்ராம் அத சொல்லுங்க முதல்ல. விமானத்தில் தொடர்ந்து வீட்டுக்குள் வந்திருக்கும் சனியன் இந்த கவிதா என்று நினைத்தாள். மது, தேவையில்லாம நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிற, என்னையும் கஷ்டப்படுத்துற. டோன்ட் ஸ்பாயில் அவர் சண்டே. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே உனக்கு ஃபோன் பண்றேன். குட் டே டியர். அதற்கு மேலும் மதுரிமாவுடன் கவிதா பற்றி போனில் பேசிக் கொண்டிருப்பது பிரச்சனையை மேலும் பெரிதாக்கும் என்பதை புரிந்து கொண்டே நரேன் போனை துண்டித்தான். மதுரிமா விடுவதாக இல்லை. நரேனின் செல்போன் மீண்டும் ஒலித்தது. நரேன் எடுக்கவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு போன் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. நரேன் கவிதாவின் இந்த ஒரு சந்திப்பின் மூலமே மதுரிமாவின் தாம்பத்தியம் ஒரு முடிவுக்கு வந்து விடுமோ என்கிற பயத்திலும் அவசரத்திலும் மதுரிமா அந்த சந்திப்பு பற்றி மேலும் மேலும் விவாதித்து அப்போதே அவனை தண்டித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தொடர்ந்து போன் செய்து கொண்டே இருந்தாள். அப்போதைக்கு மதுரிமாவுடன் பேசாமல் இருப்பதே நல்லது என்கிற முடிவில் நரேன் உறுதியாக இருந்தான். கொஞ்ச நேரத்திற்கு பின் போன் ஒலிப்பது நின்று போனது. கவிதா, நீங்க செஞ்சது ரொம்பவும் தப்பு. எதுக்காக இப்படி நடந்துகிட்டீங்க? எப்படி நடந்துகிட்ட? ஒன்றுமே தெரியாதவள் போலவும் எதுவுமே நடக்காதது போலவும் கவிதா திருப்பி கேட்டாள். நரேனுக்கு ஆத்திரம் வந்தது. அடக்கி கொண்டான். அது எனக்கு என் மனைவியிடமிருந்து வந்த போன் கால். அதை நீங்க எதுக்காக அட்டன் பண்றீங்க? அதுல என்ன தப்பு? ஆபீஸ்ல ஒரு எம்டிக்கு வர எல்லா போன் காலையும் அந்த எம்டியோட பிஏ எடுத்து பேசுறது இல்லையா? யூ ஆர் ராங். இது ஆபீஸும் இல்ல, நீங்க என்னோட பிஏவும் இல்ல. அது எனக்கும் தெரியும் மதுரிமா, எனக்கும் தெரிஞ்சவங்க தானே. இடம் பொருள் ஏவல்னு சொல்வாங்களே, அந்த 3மே இந்த சூழ்நிலைக்கு நீங்க பேசுறத அனுமதிக்காது. அதாவது நான் உங்க வீட்டுல இருந்துகிட்டு உங்க மனைவி கிட்ட, அதுவும் அவங்க வெளியூர்ல இருக்கிற இந்த நேரத்துல நான் பேசினது தப்பு, அப்படித்தானே? எஸ், எக்ஸாக்ட்லி என்ற கவிதா சொல்லியதை ஆமோதித்து விட்டு நரேன் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து புகையை இழுத்து வெளியே ஊதினான். மதுரிமா சரியான சந்தேக பிராணியா இருப்பாங்க போல இருக்கு சொல்லிவிட்டு கவிதா மென்மையாகவும் சங்கீதமாகவும் சிரித்தாள். வேறு நேரமாயிருந்தால் நரேன் அவளது சிரிப்பை ரசித்திருப்பான். இப்போது அவனுக்குள் கோபம்தான் வந்தது. இது சந்தேகமில்லை, கணவன் என்பவன் தனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைக்கிற ஒரு தமிழ் பொண்ணோட இயல்பான குணம். யூ மீன் பொசசிவ்னஸ்? நரேன், நானும் ஒரு தமிழ் பெண்தான். இப்ப நீங்க சொன்னது எனக்கும் தெரியாத ஒன்றல்ல. தெரிஞ்சும் அதை செஞ்சிருந்தா நீங்க வேணும்னே தப்பு பண்ணி இருக்கிறதா அர்த்தம். சொல்லுங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? உங்க கூட கொஞ்ச நாள் பழகிய எனக்கு செய்த உதவியா இது? நரேன், இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் உங்களை சந்திக்க வந்ததுல மதுரிமாவுக்கு வந்திருக்கிற சந்தேகம் ஒரு புறம் இருக்கட்டும், அதே சந்தேகம் என் மேல உங்களுக்கு வந்திருக்கா? கவிதாவின் இந்த கேள்வி நரேனை நேரடியாக தாக்கியது. அவளது இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? நானும் இவளது வருகையையும் அதற்கான நோக்கத்தையும் சந்தேகிப்பதாக நினைக்கிறாளா? அல்லது நான் அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்தி அந்த சந்தேகத்தை எனக்குள் விதைக்கிறாளா? இந்த விதையின் வேர்கள் அவன் மனதுக்குள் வளர்ந்து கிளர்ந்து எழும்போது அது அங்கே குடியிருக்கும் மதுரிமாவை மெல்ல மெல்ல அசைத்து கடைசியில் அவளை வெளியேற்றிவிடும் விபரீத வேர்கள் அல்லவா? இந்த கேள்வியின் மூலமாக இவள் முதலில் என்னை அசைத்து பார்க்கிறாள். இல்லை, இவளிடம் ஏமாந்து விடக்கூடாது. நான் ஏமாற மாட்டேன். மதுரிமா நினைக்கிற மாதிரி இந்த கவிதா ஒன்றும் சாதாரணமான பெண் இல்லை.
இவளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிவுக்கு வந்தவனாய், எனக்கு அந்த மாதிரியான சந்தேகம் எதுவும் உங்கள் மேல் இல்லை கவிதா என்றான். அவனுக்குள் அப்படி ஒரு சந்தேகம் இருந்தும் நரேன் அவள் வருத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பொய் சொன்னான். ரொம்பவும் சந்தோஷம். என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நல்லெண்ணத்திற்கு மிக்க நன்றி நரேன். அவனது அந்த நல்லெண்ணத்திற்காக கவிதா உண்மையிலேயே சந்தோஷப்படுகிறாளா இல்லை பாவனை பண்ணுகிறாளா என்கிற சந்தேகம் அவனுக்குள் எழுந்தது. யார் கண்டது? எடுத்த எடுப்பிலேயே ஆளை கவிழ்த்து விடாமல் மெல்ல மெல்ல விட்டு பிடிக்கலாம் என்கிற எண்ணம் கூட இவளுக்குள் இருக்கலாம். காட்டுக்கு ஓடிய முனிவர்கள் கூட வீட்டுக்கு திரும்பிய விஷயம் அல்லவா இது? எல்லா ஆண்களுமே பெண்ணின் முன்பாக கரைந்து போகக்கூடியவர்கள்தாம் என்கிற இருமாப்பாகவும் இருக்கலாம். இவளது வக்ரம் பிடித்த கணவன் பற்றியும் 3வது குழந்தை பற்றியும் இவளது தனிமை பற்றியும் தன்னிடத்தில் சொல்வதற்கு காரணமே இவள் மீது நான் இரக்கம் கொள்வதற்காக இருக்கலாம். அந்த இரக்கத்தின் காரணமாக இவளை பற்றி நான் சிந்திக்க வேண்டும் என்கிற முயற்சியாகவும் இருக்கலாம். அந்த முயற்சியின் காரணமாக இவளுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் என்னை இவள் பக்கம் ஈர்த்து சாய்த்து விடும் ஆசையாக இருக்கலாம் என்று எண்ணமிட்ட நரேன் அப்போதைய சூழலை மாற்ற பேச்சை திசை திருப்பி மீண்டும் கவிதா ஆரம்பித்த இடத்திற்கே கொண்டு போனான். நீங்கள் எதுவோ உங்கள் கணவர் பற்றியும் குழந்தை பற்றியும் உங்கள் தனிமை பற்றியும் பேச ஆரம்பித்தீர்கள். அது பற்றி சொல்லுங்கள். கவிதா உடனே சொல்லிவிடவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். அவளுக்குள் மீண்டும் அந்த பழைய நினைவுகளும் அதன் காரணமான சோகமும் வந்து தொற்றிக்கொண்டது. கவிதா நீண்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். நரேன் பயந்ததைப் போலவே அவளை பற்றிய பரிதாப உணர்வுகள் அவனுக்குள் மெல்ல தோன்ற ஆரம்பித்தன. எஸ், என் கணவர், என் குழந்தை, என் தனிமை பற்றியெல்லாம் உங்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை தேடி வந்தேன். ஆனால் கவிதா சொல்லாமல் நிறுத்தினாள். அவளே தொடரட்டும் என்று நரேன் மௌனமாக அமர்ந்திருந்தான். கவிதா தொடர்ந்தாள். மதுரிமா சந்தேகப்படுகிற மாதிரி, ஐம் சாரி, மதுரிமா பயப்படுகிற மாதிரி எந்த விதமான தவறான எண்ணத்தோடும் நான் உங்களை தேடி வரவில்லை. நோ, மதுரிமாவை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த குறைந்த நாட்களில் அவளை நிறைவாக அறிவேன். அவள் அந்த மாதிரியான பெண் இல்லை. அந்த அர்த்தத்தில் என்னிடம் போனில் உங்களை பற்றி தவறாக எதுவும் பேசவில்லை. மனைவி என்பதற்காக மதுரிமாவை விட்டு கொடுக்காமல் அவன் பேசுகிறான் என்பது கவிதாவிற்கு நன்றாகவே புரிந்தது. இட்ஸ் ஓகே, மதுரிமா பற்றி நானும் எதுவும் தவறாக நினைக்கவில்லை. சில நேரங்களில் சில பெண்களுக்குள் இயல்பாக தோன்றும் குணம்தான் இது. மறுபடியும் நீங்கள் மதுரிமா பற்றிய பேச்சுக்கே போகிறீர்கள். உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கணவர் டேவிட் ஆண்டர்சன் இப்போது என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? விவாகரத்து பெற்ற பின்பு ஒரே அடியாக விலகி போய்விட்டாரா? இல்லை, அவர் என்னை விட்டு முழுவதுமாய் விலகி போய்விடவில்லை. நான் தான் முதலிலேயே சொன்னேனே, விவாகரத்திற்கு பின்பும் சேர்ந்து வாழ்பவர்கள் இருக்கிறார்கள் என்று. உங்கள் நல்லெண்ணம் எனக்கு புரிகிறது. ஆனால் அவர் என்னை முழுவதுமாய் விலக்கி விடவில்லை என்று நான் சொன்னதற்கு அர்த்தமே வேறு. எனக்கு புரியவில்லை கவிதா. சொல்கிறேன். அவர் என்னிடமிருந்து விலகாமல் இன்னமும் தொடர்வது என்னுடன் மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்காக அல்ல. வேறு எதற்காக? என்னை மேலும் மேலும் இம்சைப்படுத்துவதற்காக. இதை சொல்லும்போது கவிதாவின் கண்களில் நீர் துளித்தது. கண்ணீரை கை குட்டையால் அவள் லேசாக ஒற்றி எடுத்தாள். இம்சைப்படுத்துகிறாரா? என்ன பண்ணுகிறார்? அவரது மனோவியல் படிப்பும் அது சம்பந்தமான ஆராய்ச்சிகளும் அதற்கான ஒரு சோதனை பொருளாய் என்னையே மாற்றும் முயற்சியில். அதற்கு மேல் பேச முடியாமல் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாதவளாய் கவிதா குலுங்கி அழுதாள். நரேன் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. உங்களை சோதனை பொருளாக எந்த விதத்தில் கவிதா? செக்ஸ். ஒரு பெண் செக்ஸ் என்பதை தெரிந்தும் உணர்ந்தும் கொண்ட பின்பு இனி அவளுக்கு அது இல்லை என்கிற சூழ்நிலையில் அது பற்றிய செக்ஸ் பற்றிய தாக்கம் அவளுக்குள் என்னென்ன மாற்றங்களை அதன் காரணமான நிகழ்வுகளை தோற்றுவிக்கிறது எனும் அவரது ஆராய்ச்சிக்கு என்னை சோதனை பொருளாக்கும் ஒரு முயற்சி. பெண்மை என்பது மிகவும் மென்மையானது அல்லவா? அதன் மீதா இத்தனை வன்மையான ஒரு முயற்சி? இது சீதைக்கு நேர்ந்த அக்னி பிரவேசத்தை காட்டிலும் கொடுமையான ஒரு விஷயம் அல்லவா?
கவிதா சொல்லியது உண்மைதான். மனோவியல் என்பது ஒரு கூர்மையான கத்தி. அதனை வைத்து அற்புதமான அறுவை சிகிச்சையும் செய்யலாம், மிகவும் ஆபத்தான கொலையும் செய்யலாம். ஆம், இவள் கணவன் ஆண்டர்சன் செய்து கொண்டிருப்பது கொலைதான். அதுவும் ஒரே அடியாக கொன்று விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்து கொல்லும் கொடுமை. நரேன் அவளுக்காக இறக்கப்பட்டான். ஐம் சாரி, உங்களுக்காக உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். இட்ஸ் ஓகே, அது பற்றி பேசத்தான் வந்தேன். சோகத்தை மறைத்து கொண்டு துள்ளலோடு வந்தேன். ஆனால் அதற்கான சூழல் மாறிவிட்டது. நீங்கள் முதலில் மதுரிமாவிடம் பேசி அவளை சமாதானப்படுத்துங்கள். நாம் மறுபடியும் நாளை சந்திப்போம். என்னை பற்றிய, என் கணவரை பற்றிய முழு கதையும் நாளை சொல்கிறேன். சொல்லி முடித்த வேகத்தில் கவிதா எழுந்து கொண்டாள். See you நரேன், have a good Sunday. அவன் பதிலுக்கு காத்திராமல் கவிதா எழுந்து நடந்து செல்வதை பார்த்தபடியே நரேன் அமர்ந்திருந்தான். அவள் நடந்து செல்லும் அழகு அவன் மதுரிமாவின் கணவன் என்கிற நினைவை மாற்றி பொதுவில் ஓராணுக்குள் எழும் உணர்வை ஏற்படுத்துவதை அவனால் உணர முடிந்தது. கவிதா சென்ற பிறகு மதுரிமாவை பற்றிய நினைவுகள் அவனுக்குள் பெரிதாய் எழுந்தன. மதுரிமாவை போனில் சமாதானப்படுத்துவதை விட அவள் சற்றும் எதிர்பாராத விதமாக ஆஸ்திரேலியா சென்று அவள் முன்பாக நின்றாள். அதுதான் சரி. உடனடியாக வைத்தீஸ்வரனை சந்தித்து அவரிடம் கெஞ்சி ஒரு வாரம் விடுமுறை வாங்க வேண்டும். நாளை மதுரிமாவை நேரில் சந்தித்தே ஆக வேண்டும். 1 மணி நேரத்திற்கு பின்பு அவன் வைத்தீஸ்வரனை தேடி அவரது பிளாட்டிற்கு வந்தபோது வீடு பூட்டியிருந்தது. எங்கே போயிருப்பார்? பக்கத்து போர்ஷனுக்கு சென்று நரேன் காலிங் பெல்லை அழுத்த அந்த பிளாட்டின் சொந்தக்காரர் வெளியே வந்தார். சாரி ஃபார் ட்ரபிளிங் யூ. வைத்தீஸ்வரன் சார் இல்லை. எப்போ வருவார்? ஏதாச்சும் சொன்னாரா? மிஸ்டர் வைத்தீஸ்வரன், அவர் திரும்பி வர 1 வாரம் ஆகும். அவர் ஆஸ்திரேலியா போயிருக்கிறார். ஆஸ்திரேலியா போயிருக்காரா? தன்னிடம் சொல்லவே இல்லையே. சார், என்ன விஷயமா ஆஸ்திரேலியா போயிருக்காருன்னு தெரியுமா சார்? சம் டான்ஸ் ப்ரோக்ராம். யாரோ மதுரிமான்னு ஒரு டான்சர். இவர் அவளோட பரம ரசிகராம். ஆமா, நீங்க யாரு சார் என்று நரேன் கேட்காமலேயே அவராக சொன்னார். அந்த டான்சர் மதுரிமாவின் கணவன் நான் தான் என்று சொல்ல முடியாத ஒரு அதிர்ச்சியில் நரேன் நின்று கொண்டிருந்தான். வைத்தீஸ்வரன் ஆஸ்திரேலியாவிற்கு போயிருக்கிறார். அதுவும் மதுரிமாவின் நாட்டிய நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கப் போயிருக்கிறார். அதிலும் நாட்டியம் பார்க்க வரும் கூட்டத்தில் தானும் ஒருவராக போகாமல் மதுரிமாவின் பரம ரசிகர் என்பதாக போயிருக்கிறார். வைத்தீஸ்வரனின் பக்கத்து போர்ஷன்காரர் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நரேனின் இதயத்தில் சம்மட்டி அடிகளாய் விழுந்தன. யாரோ ஒருத்தியின் நாட்டிய நிகழ்ச்சி, அதை பார்க்க யாரோ ஒருவர் போயிருக்கிறார். அந்த விஷயம் பற்றி யாரோ ஒருவர் சொல்கிறார். அதை யாரோ ஒருவர் கேள்விப்படுகிறார் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற விஷயம் இல்லை இது. காரணம், நாட்டியம் ஆடுகின்ற அந்த யாரோ ஒருத்தி அவனது மனைவி. திருமணம் முடிந்து ஒரு சில நாட்களே ஆகி அதற்குள் அவனை மனதாலும் உடலாலும் முழுவதுமாய் வரித்து கொண்ட அவனது மனைவி. அழகும் இளமையும் உடல் முழுக்க பூத்தும் காய்த்தும் காண்பவரை பறிக்க தூண்டும் கட்டழகு பூங்குடி. அந்த அழகு சிலையின் அற்புத நாட்டியத்தை கண்டு களிக்கப் போயிருப்பவர் அவனது அலுவலகத்தில் அவனுக்கு மேல் அதிகாரியாக, அவனது எம்டியாக வேலை பார்ப்பவர். வைத்தீஸ்வரனோடு அவன் லண்டன் சென்றிருந்த போது, அவரோடு ஒரே அறையில் தங்க நேர்ந்த போது, மதுவின் மயக்கத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் நரேனின் மனதில் தோன்றி நிழலாடின. 40 வயதை தாண்டியும் இன்னமும் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு அவர் சொல்லிய காரணங்கள், திருமணம் பற்றியும் கணவன் மனைவி பற்றியும் அவர்களுக்குள் எழும் செக்ஸ் பிரச்சனைகள் பற்றியும் அவனிடம் அவர் கூறிய கருத்துக்கள். அந்த வைத்தீஸ்வரன் தான் இதோ இப்போது அவனது அழகு மனைவி மதுரிமாவின் நாட்டியத்தை காண அவளது பரம ரசிகர் என்கிற போர்வையில் ஆஸ்திரேலியா பயணப்பட்டிருக்கிறார். அவரது ரசிப்பு நாட்டியத்தோடு நின்று விடுமா? இல்லை, அதற்கு மேலும் போகுமா? நரேனின் மனதில் மதுரிமா சொல்லி இருந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. ஒரு நாட்டிய நிகழ்ச்சியின் முடிவில் யாரோ ஒரு 3ஆந்தர ரசிகன் அவள் நாட்டியத்தை விட்டு அவளை ரசித்து பாராட்டிய போது
நாட்டியம் பார்க்க வந்தால் நாட்டியத்தை மட்டும் ரசிக்க வேண்டும். நாட்டியம் ஆடுபவளை ரசிக்க கூடாது. நாட்டியம் என்பது ஒரு உயர்வான உன்னத கலை. அதை கேவலப்படுத்தி விடாதே என்று அவனது கன்னத்தில் அறைந்ததாக மதுரிமா சொன்னாளே. இப்போது வைத்தீஸ்வரனின் ரசனையை மதுரிமா எப்படி எடுத்துக்கொள்வாள்? அதுவும் அந்த வைத்தீஸ்வரன் அவளது கணவனின் உயர் அதிகாரி என்பது தெரிந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில். அந்த ரசிகனை அறைந்தது போலவே இந்த வைத்தீஸ்வரனின் கன்னத்தில் மதுரிமா ஒரு அறை விடுவாளா? வைத்தீஸ்வரனின் கன்னத்தில் மதுரிமா அறைவதைப் போல ஒரு வினாடி நரேன் நினைத்து பார்த்தான். அந்த நினைவு அவனுக்குள் ஒரு குரூரமான திருப்தியை, சந்தோஷத்தை தருவதை அவன் உணர்ந்தான். மனம் பற்றி மனோவியலாய் சிந்தித்து பார்க்க எத்தனையோ விஷயங்கள். வைத்தீஸ்வரன் மதுரிமாவை சந்திக்கும் பட்சத்தில் அவர்கள் இருவரது மனோவியலான சிந்தனைகள் எப்படி இருக்கும்? மற்ற சிந்தனைகள் அனைத்தும் விடுபட்டு நரேனுக்குள் இந்த ஒரு கேள்வி மட்டும் மிக பெரிதாய் எழுந்து நின்றது. கூடவே காலையில் அவனது வீடு தேடி வந்த கவிதா அவளது கணவன் டேவிட் ஆண்டர்சன் பற்றியும் மனோவியல் பற்றியும் சொல்லியது நினைவில் வந்தது. என்ன சார் யோசிக்கிறீங்க? வைத்தீஸ்வரன் வருவதற்கு இன்னும் 1 வாரம் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம்னா போன்ல கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. போன் நம்பர் இருக்கா? நான் தரட்டுமா? கற்பனை உலகில் இருந்த நரேனை பக்கத்து போர்ஷன்காரர் இந்த உலகிற்கு கொண்டு வந்ததுடன் அவன் வைத்தீஸ்வரனை தொடர்பு கொள்வதற்கு யோசனையும் சொன்னார். தேங்க்யூ ஃபார் தி சஜஷன். அவரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். குட் டே. புறப்பட முயற்சித்த நரேனை அவர் தடுத்து நிறுத்தினார். சார், 1 மினிட். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. யாராவது தேடிக்கிட்டு வந்தா யாரு என்னன்னு விசாரிச்சு வைக்கும்படி சார் சொல்லியிருக்கார். மே ஐ நோ யுவர் குட் நேம் ப்ளீஸ்? தான் யார் என்கிற உண்மையை இவரிடம் சொல்வதா வேண்டாமா என்று நரேன் சில வினாடிகள் யோசித்தான். ஐ எம் நரேன். சார் என்னோட எம்டி. சார் நாட்டியம் பார்க்க போயிருக்காரே டான்சர் மதுரிமா, அந்த மதுரிமாவோட கணவன் நான். அத்தனை உண்மைகளையும் நரேன் அவரிடம் சொல்லியதற்கு அவன் வரையில் வலுவான காரணம் ஒன்று இருந்தது. என்ன சார் சொல்றீங்க? உங்க சிஇஓன்னு சொல்றீங்க, அந்த டான்சர் உங்க மனைவின்னு சொல்றீங்க. வைத்தீஸ்வரன் இத பத்தி உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லி இருந்தா நான் எதுக்காக சார் அவரை தேடிக்கிட்டு அவர் வீட்டுக்கு வரணும்? எஸ் யூ ஆர் ரைட். ஏன் சொல்லாம போனாரு? தெரியல, நீங்க தப்பா எடுத்துக்கலனா என்று ஏதோ சொல்ல வந்தார். ஒரே அலுவலகத்தில் பணிபுரிந்தும் அதுவும் அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அதிகாரியாகத்தான் இருந்தும் என் மனைவியின் நாட்டியத்தை ரசிக்க அவளது ரசிகராய் என்னிடம் அது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அனைத்தையும் மறைத்துவிட்டு வைத்தீஸ்வரன் ஆஸ்திரேலியா போயிருக்கிறார். என்ன காரணம்? வைத்தீஸ்வரனுக்குள் மதுரிமா பற்றிய வேறு ஏதோ சிந்தனைகள் நிச்சயம் இருக்க வேண்டும். அவனது திருமண ரிசப்ஷனின் போது மதுரிமாவை அவருக்கு அவன் அறிமுகப்படுத்திய போது அவர் அவனது கைகளை பற்றி குலுக்கிவிட்டு அடுத்து மதுரிமாவின் கைகளை பற்றி குலுக்கியபடி வாழ்த்தியது அவளது கண்களை உற்று நோக்கி சிரித்தபடி, லைஃப் இஸ் டு என்ஜாய், ஸோ என்ஜாய் இட் ஃபார் எவர் என வாழ்க்கையின் இன்பத்தை மட்டுமே முன்னிறுத்தி வாழ்த்தியது. சந்தேகமில்லை, வைத்தீஸ்வரன் தனக்குள் தவறான எண்ணங்களை கொண்டவர். அதனால் தான் அவரால் பிரம்மச்சாரியாய் பாவனை செய்து கொண்டு ஃப்ரீ செக்ஸ் பற்றி பேச முடிகிறது. வைத்தீஸ்வரனின் ஆஸ்திரேலிய பயணம் பற்றி அதிகமாக சிந்தித்தாலும் அதற்கு மேலும் அங்கு நிற்க விரும்பாத நரேன் அவரிடம் விடை பெற்று கொண்டு தன் வீட்டிற்கு திரும்பினான். வீட்டிற்குள் அவனது தனிமை அவனை இம்சைப்படுத்தியது. இதைத்தானே கவிதா காலையில் அவனிடம் சொன்னாள். பிரச்சனை வந்துவிடும்போது தனிமை என்பது ரொம்பவும் கொடுமையானது. அப்போது கவிதாவிடம் அவனால் 3ஆம் மனிதனாக இருந்து விவாதம் பண்ண முடிந்தது. ஆனால் தற்போது அவனுக்கென்று நேர்ந்திருக்கும் போது கவிதா சொல்லியதை நரேனால் உணர முடிந்தது. பாவம் கவிதா. என்ன இது? கவிதாவிற்காக பரிதாபப்படக்கூடிய சூழ்நிலையிலா நான் இருக்கிறேன்? இல்லை, நானே பரிதாபமாக நிற்கிறேன். மதுரிமாவிற்கு போன் செய்து வைத்தீஸ்வரன் பற்றி அவளிடம் சொல்லி எச்சரிக்கலாமா என்கிற யோசனை அவனுள் எழுந்தது. வேண்டாம், காலையில் கவிதா என்னுடன் இருந்ததற்காக மதுரிமா சந்தேகமாகவும் கோபமாகவும் பேசியிருக்கிறாள். இப்போது வைத்தீஸ்வரன் பற்றி பேசுவது நான் அவளை பற்றி சந்தேகிப்பதாக
ஒருவேளை மதுரிமாவை எண்ண வைத்துவிடும். அதுதான் சரி. இப்போதைக்கு வைத்தீஸ்வரன் பற்றி எதுவும் மதுரிமாவுடன் பேசாமல் இருப்பதுதான் நல்லது. அத்துடன் தனக்குள் வந்துவிட்ட வைத்தீஸ்வரன் பற்றிய சந்தேகம் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி தொடர்கிறது, எப்படி முடிகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் மதுரிமாவின் மனநிலை வேறு மாதிரியாக இருந்தது. இன்னும் சில மணி நேரங்களில் சிட்னியின் மிகப்பெரிய கலையரங்கத்தில் அவள் ஆடப்போகிறாள் என்கிற நினைப்பே அற்றவளாய் மதுரிமா அமர்ந்திருந்தாள். மது, அமெரிக்காவை விட ஆஸ்திரேலியா நல்லா இருக்குல்ல? அவள் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் அவளது அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் மதுரிமா அமைதியாக அமர்ந்திருந்தாள். என்ன மது, நான் கேட்டது காதுல விடல? அப்படி என்ன யோசனை? ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லாதத பத்தியா யோசிச்சுக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன, அது கல்லு மாதிரி நல்லாத்தான் இருக்கு. என்ன மது, ஒரு மாதிரியா பேசுற? அப்ப மனசு சரியில்லையா? அம்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இல்ல, நீ எதையோ மறைக்கிற. காலையிலிருந்தே நீ என்னமோ மாதிரி நடந்துக்கிற. என்ன, வீட்டுக்காரரை பத்தின நினைப்பா? அம்மா பாசத்துடன் செல்லமாக கேட்ட கேள்விக்கு மதுரிமாவின் பதில் வேறு மாதிரியாக வந்தது. ஆமா, வீட்டுக்காரரை பத்தி நினைக்காம வேற யார பத்தி நினைக்க சொல்ற? என்ன மது, நான் சாதாரணமா கேட்ட ஒரு கேள்விக்கு நீ இத்தனை சீரியஸா பதில் கேள்வி கேட்கற? அம்மா, என கொஞ்சம் தனியா விடு. எதையாவது கேட்டு வச்சு என் கோபத்தை கிளறாத. கோபமா? எதுக்கு கோபம் வரணும்? கோபம் வர்ற அளவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? எதுவுமே ஆகவில்லை என்பது அம்மாவின் நினைப்பு. ஏதாவது ஆகிவிடுமோ என்பது மதுரிமாவின் பயம். அம்மாவின் கேள்விக்கு அவள் பதில் சொல்லவில்லை. நரேன் கிட்ட இருந்து போன் வந்ததா? அவர் ஏதாச்சும் சொன்னாரா மது? ஆமா, சொன்னார். என்ன சொன்னார்? தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ புறப்பட்டு வர்றியா இல்ல நான் புறப்பட்டு வரவான்னு கேட்டாரா? அம்மா எத்தனை வெகுளித்தனமாக இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். நரேன் மேல் இவள் வைத்திருக்கும் நம்பிக்கை, இதற்கு முன்பாக என் அப்பாவிடம் இவள் வைத்திருந்த நம்பிக்கை. நரேனை பற்றி நான் இப்போது யோசிப்பதைப் போல அப்பா இவளை நிச்சயம் யோசிக்க வைத்திருக்க மாட்டார். என் வாழ்க்கையில் கவிதா நுழைந்திருப்பதைப் போல வேறு எந்த பெண்ணும் அம்மாவின் வாழ்க்கையில் வந்திருக்க மாட்டாளோ? இல்லை, ஒருவேளை அப்படி யாராவது ஒருத்தி வந்திருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அல்லது வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தனியே அமர்ந்து அவளுக்குள் அழுது சமாதானம் அடைந்திருப்பாளோ? அம்மாவின் தலைமுறை வேறு. அப்போதைய பெண்களால் அழ மட்டுமே முடியும். அழிச்சாட்டியம் பண்ணவோ ஆர்ப்பரிக்கவோ முடியாத கட்டுப்பட்டி பெண்மை அது. ஆனால் என்னுடைய இன்றைய தலைமுறை வேறு. நான் இதற்காக அழப்போவதில்லை. கவிதாவை நான் வீறு கொண்டு எதிர்ப்பேன். அவள் வைத்திருக்கும் எல்லா ஆயுதங்களும் என்னிடத்தில் இல்லையா? நான் வென்று அவளை வீழ்த்தி காட்டுவேன். மதுரிமா தனக்குள் சங்கல்பம் செய்து கொண்டாள். அம்மா, நீ நினைக்கிற மாதிரி உன்னோட மாப்பிள்ள என்னையும் வர சொல்லல, அவரும் வரதா சொல்லல. அதை விட வேற ஒரு முக்கியமான வேலை அவருக்கு இருக்காம். உன்னை விட அப்படி என்ன அவருக்கு முக்கியமான வேலை மது? ஏதுவோ ஒரு வேலை, இத்தோட விடுமா? அது எப்படி விட முடியும்? அஷடு மாதிரி அந்த மாதிரி எல்லாம் விட்டுடாத மது. உங்க கல்யாணமாகி கொஞ்ச நாள் தானே ஆகுது. நீங்க இப்படி பிரிஞ்சிருக்கிறதே தப்பு. அவர் உன்னையே பூனைக்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வர வேணாமா? சொல்ல போனா நீ இந்த ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கிட்டதே தப்பு. அவரை விட்டுட்டு தனியா வந்தது அதை விட தப்பு. அம்மா பேசிய விதம் மதுரிமாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அம்மா இப்படி பேசுவாள் என அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அம்மா அப்படி ஒன்றும் கட்டுப்பட்டு இல்லை. விஷயம் அறிந்தவள்தான், விவரம் புரிந்தவள்தான். இவள் நினைக்கிற மாதிரியும் ஆசைப்படுகிற மாதிரியும் நரேன் என்னை சுற்றி வரவில்லை. மாறாக கவிதா என்கிற பூனை, மிக பெரிய திருட்டு பூனை நரேனை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. மதுரிமாவிற்குள் தோன்றிய பொறியை அம்மாவின் பேச்சு ஊதி ஜுவாலையாக்கியது. ஒரு அம்மா பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. நான் கோடு போட்டு தான் காட்ட முடியும். நீ தான் புத்திசாலியா புரிஞ்சு நடந்துக்கணும். மனசை போட்டு குழப்பிக்காத. நேரமாவது புறப்படு. இன்னைக்கு உன்னோட டான்ஸ் அற்புதமா இருக்கணும். ஆஸ்திரேலியாவே அசந்து போயிடணும். ஒரு அன்பான தாயின் எச்சரிக்கையும் ஆசையும் அவளது பாசமான குரலில் ஒலிப்பதை மதுரிமா உணர்ந்தாள்.
சிட்னி மாலை 6 மணி. உலக பிரசித்தி பெற்ற அரங்கத்திற்கு மதுரிமா அவளுடைய அம்மாவுடன் காரில் வந்து இறங்கினாள். சபா செக்ரட்டரி அவளை மரியாதையுடன் வரவேற்று அரங்கத்திற்குள் அழைத்து போனார். கிரீன் ரூமில் மேக்கப்பை சரி செய்து கொண்டு காலில் சலங்கைகள் குலுங்க மதுரிமா நாட்டிய மேடையின் நடுவே வந்து நின்று அனைவரையும் அபிநயத்துடன் நமஸ்கரித்து, நாட்டிய முடிவுக்குப் பின் ஆரம்பமாக போகும் பிரச்சனைகளை அறியாதவளாய் மதுரிமா கால் தூக்கி ஆட, அரங்கத்தின் முதல் வரிசையில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்தபடி வைத்தீஸ்வரன் மதுரிமாவை அகல கண் விரித்து பார்த்தபடி இதழோர புன்னகையுடன் அமர்ந்திருந்தார். மனித மனம் என்பது மிகவும் வித்தியாசமான ஒன்று. எந்த நேரத்தில் எந்த விதமாக அது செயல்படும் என்பதை யாராலும் இறுதியிட்டு சொல்லிவிட முடியாது. மனம் பாதிக்கப்பட்டு விடும்போது அதன் செயல்பாடுகள் எதிர்மாறான செயல்பாடுகளில் இறங்கி விடுவது ஒரு வகை. அந்த பாதிப்பில் இருந்து தன்னை விலக்கி கொண்டு அந்த நினைவுகளில் இருந்து விடுபட வேறு ஏதோ ஒன்றில் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்துக் கொள்வது இரண்டாம் வகை. மதுரிமா இதில் இரண்டாம் வகை. மதுரிமாவின் அப்போதைய மனநிலையில் வேறு எந்த பெண்ணாக இருந்திருந்தாலும் அத்தனை பெரிய கூட்டத்தின் முன்பாக நாட்டியம் ஆடி இருக்க முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். மதுரிமா அப்படி இல்லை. தன்னை பாதிக்கும் வேறு எந்த விஷயமும் தான் ஆடும் நாட்டியத்தை எந்த விதத்திலும் பாதித்துவிடக் கூடாது என்பதில் மதுரிமா மிகவும் அக்கறையும் கவனமும் கொண்டவள். இதுவரையில் அவள் மேடை ஏறி ஆடிய எந்த ஒரு நிகழ்ச்சியும் எதனாலும் பாதித்தது இல்லை. அவள் நாட்டியம் பற்றி யாரும் இதுவரை தவறாக விமர்சித்ததும் இல்லை. அதன் காரணமாகவே நாட்டிய உலகில் அவளை மணந்து கொண்ட நரேனைப் போல தோ கடல் கடந்து வந்து முன் வரிசையில் அமர்ந்திருக்கும் வைத்தீஸ்வரனைப் போல ஏராளமான ரசிகர்களை மதுரிமா பெற்றிருந்தாள். மதுரிமாவின் நினைவில் இருந்த நரேனும் கவிதாவும் முழுவதுமாய் விலக்கப்பட்டு அவளது மனம் முழுக்க அவள் ஆடும் நாட்டியம் வியாபித்துக் கொள்ள மதுரிமா ஆஸ்திரேலியாவின் சிட்னி ஒபேரா ஹவுஸ் அரங்கில் சுழன்று சுழன்று ஆடினாள். ஒபேரா ஹவுஸின் அரங்க மேடை மட்டுமின்றி அவள் நாட்டியத்தை கண்டு ரசிக்க வந்த அந்த அரங்கில் இருந்த ஒவ்வொருவரின் மன நாட்டிய மேடையிலும் மதுரிமா அற்புதமாக ஆடிக்கொண்டிருந்தாள். மதுரிமா ஆடி முடித்த போது ரசிகர்களின் கை தட்டலில் அரங்கமே அதிர்ந்தது. அனைவருக்கும் கை கூப்பி வணக்கம் சொல்லிவிட்டு மதுரிமா ஒப்பனையை கலைக்க மேடையின் பின்புறமாய் அமைந்திருந்த கிரீன் ரூமுக்குள் வந்து நிலை கண்ணாடியின் முன்பாக அமர்ந்தாள். எதிரே இருந்த நிலை கண்ணாடியில் மதுரிமாவின் அழகிய உருவம் ரவிவர்மாவின் ஓவியத்தைப் போல பிரதிபலித்துக் கொண்டிருக்க, மதுரிமா சில வினாடிகளுக்கு தன் பிம்பத்தையே உற்று பார்த்து கொண்டிருக்க, திடீரென்ற கண்ணாடியில் அவளுக்கு பின்னால் அகன்று விரிந்து சிவபெரிய கண்களுடனும் கோரமான சிரிப்புடனும் கவிதா அவளை நெருங்கி வருவதைப் போல் பிரம்மை ஏற்பட, மறுபடியும் கவிதா எதற்காக என் நினைவில் தோன்றுகிறாள்? கவிதாவை பற்றிய நினைப்பே மதுரிமாவிற்கு கசந்தது. கவிதாவின் நினைப்பில் இருந்து விடுபட மதுரிமா ஒரு சிலிர்ப்புடன் தன் தலையை உலுக்கிக் கொண்டு மீண்டும் கண்ணாடியை பார்த்தபோது அவளுக்கு பின்னால் சபா காரியதரிசி பணிவாக நின்று கொண்டிருக்க, மதுரிமா அவசரமாக அவர் பக்கமாக திரும்பினாள். மேடம், உங்களை பார்க்கணும்னு ஒருத்தர் வெளியில காத்துட்டு இருக்கார், உள்ள அனுப்பட்டுமா? என்ன பார்க்கணுமா? யாராச்சும் ரசிகரா? இப்ப நான் இருக்கிற மனநிலையில யாரையும் பார்க்க விரும்பல. இப்ப நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் மேடம். ஆனா அவர் உங்களை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. எதுக்காக பார்க்கணுமா? தெரியல மேடம். அதோட அவர் நம்ம ஊர்க்காரர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். மதுரிமா சில வினாடிகள் யோசித்தாள். நாடு, இனம், மொழி என்றதும் நம்மையும் அறியாமல் நமக்குள் ஒரு ஒட்டுதல் ஏற்படத்தான் செய்கிறது. பேர் ஏதாச்சும் சொன்னாரா? எஸ் மேடம், ஒன் மிஸ்டர் வைத்தீஸ்வரன் ஃப்ரம் கும்பகோணம். கும்பகோணம் மிஸ்டர் வைத்தீஸ்வரன். ஊரும் பேரும் மதுரிமாவின் மனதில் சுளீரென உரைக்க, இது ஏற்கனவே நாம் கேள்விப்பட்ட பெயர் அல்லவா? ஓ மை காட், இவர் தன் கணவன் நரேன் பணிபுரியும் அமெரிக்க நிறுவனத்தின் எம்டி அல்லவா? மதுரிமா வைத்தீஸ்வரனை உள்ளே வர சொல்வதற்கு பதிலாக அவளே பரபரப்புடன் எழுந்து வெளியே வந்தாள். தன் அனுமதிக்காக வெளியே வாசலில் காத்து நிற்கும் வைத்தீஸ்வரனை பார்த்தாள்.
அவரும் மதுரிமாவை பார்த்து புன்னகைத்தபடி கை கூப்பினார். வணக்கம், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். மதுரிமாவும் இவரை போய் காக்க வைத்து விட்டோமே என்கிற உள் உணர்வில் வெட்கமும் பயமும் கலந்த குரலில் அவரை நமஸ்கரித்தபடியே, நோனோ, ஆக்சுவலா நான் தான் சாரி சொல்லணும். ரியலி ஐம் சாரி. இந்த இடத்துல நான் உங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸ். வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அதுல சம்பவிக்கிற நாம எதிர்பார்க்காத விஷயங்கள் தான். மே கமின்? மதுரிமாவிடம் வைத்தீஸ்வரன் மிகவும் பவ்யமாக அனுமதி கேட்டார். வித் பிளஷர். எஸ், கமின் சார். வைத்தீஸ்வரன் கிரீன் ரூமுக்குள் வந்தார். மதுரிமா அவரை நாற்காலியில் அமர சொல்லிவிட்டு எதிரே இருந்த நாற்காலியில் தானும் அமர்ந்தாள். இங்க நீங்க எப்படி? உன்னோட நாட்டியத்தை பார்க்கத்தான். நானும் நரேனை போலவே உன்னோட பரம ரசிகன். வயதின் காரணமாகவோ அல்லது அவருக்கே உரிய சுபாவம் காரணமாகவோ வைத்தீஸ்வரன் மதுரிமாவை ஒருமையில் அழைத்தே பேசினார். நீங்க சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. உன்னை மாதிரி கலைஞர்கள் எப்பவும் மனசுக்குள்ள சந்தோஷமாவே இருக்கணும். அப்பதான் நீ வெளிப்படுத்துற உன்னோட கலையில ஒரு அழகு இருக்கும். அவர் சொல்வதில் உள்ள உண்மை மதுரிமாவுக்கு புரிந்தது. கூடவே தான் இப்போது சந்தோஷமாக இருக்கிறேனா என்கிற கேள்வியும் அவளுக்குள் எழுந்தது. சந்தோஷமாக இல்லை என்கிற பதிலும் அவளுக்குள் உடன் தோன்றியது. என்ன யோசிக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நோனோ, நீங்க சொல்றது ரொம்பவும் சரி. நாட்டியம் பார்க்க வர்ற ரொம்ப பேர் மேம்போக்கா அந்த நாட்டியத்தை மட்டுமே ரசிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அந்த நாட்டிய கலைஞர்களோட மன உணர்வுகளை பத்தி யோசிக்கிறவங்க ரொம்பவும் குறைச்சல். ஆமா, நரேன் வரலையா? நரேன் வரவில்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் அவர் தெரியாதவர் போல அந்த கேள்வியை கேட்டார். வரல சார். வரலையா? ஏன்? இதைவிட அவருக்கு அமெரிக்காவில் வேற முக்கிய வேலை இருந்திருக்கலாம். இதை சொல்லும் போது மதுரிமாவிற்குள் உள் மனசு லேசாக வலித்தது. அந்த வலியை அவர் உணர்ந்து விடாதபடி மதுரிமா மிகவும் சாமர்த்தியமாக சிரித்து கொண்டே சொன்னாள். ஆனால் வைத்தீஸ்வரன் விடுவதாக இல்லை. வாட் ஆர் யூ சேயிங்? இதை விட முக்கியமான வேறு வேலையா? லுக் மதுரிமா, நான் அவனோட பாஸ், ஐ மீன் எம்டி. அவனுக்கு ஆபீஸ்ல அப்படி எதுவும் முக்கியமான வேலை இல்லையே. நரேனும் உன்னோட வந்திருப்பான்னு தான் நான் நினைச்சேன். அவருக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மதுரிமா மௌனமாக அமர்ந்திருந்தாள். வைத்தீஸ்வரனே தொடர்ந்து பேசினார். நீ தப்பா எடுத்துக்கலன்னா ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவர் என்ன சொல்ல போகிறார் என்கிற பயம் மதுரிமாவிற்குள் உள்ளூர தோன்ற அதை மறைத்தபடி பொய்யான புன்முறுவலோடு மதுரிமா கேட்டாள். என்ன விஷயம் சார், சொல்லுங்க. நரேன அமெரிக்காவில் தனியா விட்டுட்டு நீ மட்டும் ஆஸ்திரேலியா வந்தது தப்பு, மிகப்பெரிய தப்பு. தப்பு என்கிற வார்த்தையை வைத்தீஸ்வரன் மிகவும் அழுத்தி சொன்னார். மதுரிமாவிற்குள் தோன்றிய பயம் மேலும் அதிகரித்தது. தன் கணவனை தனியே விட்டுவிட்டு வந்ததை தப்பு என்று எந்த அர்த்தத்தில் இவர் இத்தனை அழுத்தமாக சொல்லி எச்சரிக்கிறார்? மதுரிமாவிற்குள் மீண்டும் கவிதாவை பற்றிய நினைவுகள். போனில் அவளோடு கவிதா பேசிய பேச்சுக்கள். சண்டாளி, எதற்காக இந்த கவிதா மீண்டும் மீண்டும் என் நினைவில் வந்து என்னை இம்சைப்படுத்துகிறாள்? தப்பா? எந்த விதத்துல சார்? அது எந்த விதத்தில் தப்பு என்று அவளுக்கு புரிந்த போதும் புரியாதவள் போல மதுரிமா கேட்டாள். வைத்தீஸ்வரன் மதுரிமாவின் கேள்விக்கு உடனே பதிலை சொல்லாமல் சில வினாடிகள் யோசித்தார். அவர் மௌனமாக யோசிப்பது அவளது பயத்தை மேலும் அதிகரித்து மதுரிமாவை யோசிக்க வைத்தது. சார், என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. எந்த விதத்துல நான் தனியா வந்தது தப்புன்னு சொல்றீங்க? சரிம்மா, அதை விடு. நரே உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்? ஆர் யூ ஹாப்பி? உன் கணவன் உன்னிடம் எப்படி நடந்து கொள்கிறான் என்றும் நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்றும் கேள்வி எழுப்பும் நபர் யாரோ ஒரு மூன்றாவது மனிதர் அல்ல. என் கணவனை பற்றி என்னை காட்டிலும் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கும் அவனுடைய எம்டி. நரேனை பற்றி எனக்கு தெரியாத இவருக்கு தெரிந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குமோ? இவர் சொல்லிய தப்பு என்பதற்கும் அந்த விஷயத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? மதுரிமா சுதாரித்து கொண்டாள். இந்த வைத்தீஸ்வரன் சாதாரண ஆசாமி இல்லை. இவரின் வாயை கிளறி வார்த்தைகளை பிடுங்க பார்க்கிறார். நானாக எதையாவது உளறி வைத்து வம்பில் மாட்டிக்கொள்ள கூடாது. நான் மறுபடியும் கேட்கிறேன், ஆர் யூ ஹாப்பி வித் நரேன்? உன் திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா?
வெரி வெல், வி ஆர் ஹாப்பி. எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கிறது. அதுல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமா சார்? மதுரிமாவின் இந்த கேள்வியில் லேசான ஒரு கிண்டல் இழையோடுவதை உணர்ந்த வைத்தீஸ்வரன் வாய்விட்டு சிரித்தார். அவரது சிரிப்பு மதுரிமா சொல்வதை அவர் நம்பவில்லை என்பது போல் அவளுக்கு பட்டது. நம்ம வாழ்க்கைய நாம சந்தோஷமா இருக்கோமா என்கிற சந்தேகம் மற்றவங்களுக்கு வர்றத பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை. ஆனா அந்த சந்தேகம் நமக்கே வந்துடக்கூடாது. இட் இஸ் டேஞ்சரஸ். வைத்தீஸ்வரன் எதையோ பேசி தன்னை பயமுறுத்துவதைப் போல மதுரிமா உணர்ந்தாள். தன் நாட்டியத்தை பார்த்துவிட்டு கிரீன் ரூமுக்குள் வந்தவர், நான் ஆடிய நாட்டியத்தை பற்றி பேசுவதை விட்டு எதற்காக என் வாழ்க்கையை பற்றி, அதிலும் குறிப்பாக என் கணவனை பற்றிய கேள்விகளை எழுப்பி என்னுள் சந்தேகங்களை விதைத்து கொண்டிருக்கிறார் என்று அவர் மீது மதுரிமாவுக்கு லேசான கோபம் வந்தது. இவரை இதற்கு மேலும் பேச விடுவதா வேண்டாமா என்கிற குழப்பம் அவளுக்குள் தோன்றிய நேரத்தில் மதுரிமாவின் அம்மா அங்கே வந்தாள். மது, நேரமாவதுமா, புறப்படலாமா? அம்மா, 1 மினிட், தோ வந்துடுற, நீ போய் கார்ல வெயிட் பண்ணுமா? அம்மா புரிந்து கொண்டவளாய் வெளியேற, சாரி, நான் எப்பவுமே இப்படித்தான், பேச ஆரம்பிச்சா எல்லாத்தையும் மறந்து பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகே, இன்னைக்கு உன்னோட டான்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்தது. என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்க நரேனை பத்தி எதையோ சொல்ல வந்த மாதிரி தோணுது. எஸ், யூ ஆர் ரைட். ஆனா அதுக்கான நேரம் இது அல்ல. நரேனை பத்தி நான் சொல்றதுக்கும் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு நாளைக்கு சாவகாசமா பேசுவோம். நான் வரட்டுமா? குட் நைட். வைத்தீஸ்வரன் அவளுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு அவளது பதிலுக்கு கூட காத்திருக்காமல் எழுந்து போய் மறைந்து விட்டார். சில வினாடிகளுக்கு முன்பாக வைத்தீஸ்வரன் என்கிற ஒருவரோடு தான் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் நிஜமா அல்லது கனவா என்று சந்தேகிக்கும் விதமாக வைத்தீஸ்வரன் புயலை போல் வந்து மின்னலாய் மறைந்து போயிருந்தார். மதுரிமா யோசனையுடன் கார் பார்க்கிங்கை நோக்கி நடந்து வந்தாள். ஏற்கனவே காரில் அமர்ந்திருக்கும் அம்மாவின் அருகே மதுரிமா ஏறி அமர, கார் வேகமாக ஒபேரா ஹவுஸில் இருந்து வெளியே கிளம்பி சிட்னியின் அழகிய தெருக்களில் மதுரிமாவின் மனதை காட்டிலும் வேகமாக சென்று கொண்டிருந்தது. வீட்டிற்கு வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. அரை கடிகாரம் இன்னிசையாக 11 முறை ஒலித்து ஓய்ந்தது. வேறு நேரமாக இருந்தால் ஆடிய களைப்பில் மதுரிமா அயர்ந்து தூங்கியிருப்பாள். ஆனால் இன்று மதுரிமா தூக்கம் வராமல் அவளது அறைக்குள் யோசித்தபடியே படுக்கையில் அமர்ந்திருந்தாள். திருமணமான புதிதில் அவளும் நரேனும் இது போன்ற எத்தனையோ இரவுகளை முழுவதும் விழித்தே கழித்திருக்கிறார்கள். அவையெல்லாம் அவளும் நரேனும் வாழ்வின் சுவையை அணு அணுவாய் ரசிக்க முழுவதுமாய் விழித்து கழித்த மதனோற்சவ இரவுகள். ஆனால் இன்றைய இரவு மதுரிமாவின் இமையோரத்தில் லேசாக கண்ணீர் அரும்பு கட்ட மதுரிமாவின் செல்போன் ஒலித்தது. மதுரிமா அவசரமாக போனை எடுத்து பார்த்தாள். அறையின் மங்கிய ஒளியில் நரேனின் பெயரும் செல் நம்பரும் மதுரிமாவின் மனதுக்குள் படபடப்பு அதிகரிக்க, மது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தூங்கிட்டியா? தூங்கல, விழிச்சுக்கிட்டு இருக்க. நீங்க தூங்கலையா? தூக்கம் வரல மது. ஏன்? நீதான் மது, கண்ணை மூடினா முகம்தான் தெரியுது. அப்போ கண்ணை திறந்தா என் முகம் தெரியலையா? விழிச்சுக்கிட்டு இருந்தா வேற யாரோட முகம் தெரியுது? மதுவின் குரலில் தொனிக்கும் கோபத்தை நரேனால் உணர முடிந்தது. என்ன கேள்வி இது மது? நான் சொன்னதுக்கு அதுவா அர்த்தம்? வேற என்ன அர்த்தம்? சரி சரி, சண்டை போடாத. இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியாவே முடிஞ்சது. என்ன ஒரு மாதிரியா இழுக்கிற? இன்னைக்கு ப்ரோக்ராம்ல எனிதிங் ஸ்பெஷல்? எஸ், இன்னைய டான்ஸுக்கு ஒரு விஐபி வந்திருந்தார். விஐபியா? யார் மது? வைத்தீஸ்வரன், கும்பகோணம் வைத்தீஸ்வரன், உங்க எம்டி. நரேன் உடனே பதில் பேசவில்லை. அவன் எதையோ யோசிக்கிறான் என்பது போல் மதுரிமாவிற்கு பட்டது. என்ன யோசிக்கிறீங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டான்ஸ் பார்த்துட்டு பாராட்ட நேரா கிரீன் ரூமுக்கே வந்துட்டார். ரியலி சர்ப்ரைசிங். ரொம்பவே பாராட்டினாரா? பின்ன அவரும் என்னோட ரசிகராம். நீங்க ஏன் வரலேன்னு கேட்டார். நீ என்ன சொன்ன மது? உங்களுக்கு அங்க முக்கியமான வேலை இருப்பதாக சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? உங்க மேல ரொம்ப கோபப்பட்டார்.
உன்னை விட அப்படி அமெரிக்காவில் நரேனுக்கு என்ன முக்கியமான வேலைன்னு கேட்டார். சில வினாடிகள் மௌனத்திற்கு பிறகு நரேனே தொடர்ந்தான். சரி, நீ அதுக்கு என்ன பதில் சொன்ன? என்னங்க இது, என்னமோ கிவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி கேள்வி கேட்குறீங்க? மதுரிமா பொய்யான ஒரு கோபத்துடன் சிணுங்கலாக கேட்டாள். மது, அவரோட கேள்விக்கு நீ என்ன பதில் சொன்னேன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சொல்லு மது, நீ என்ன சொன்ன? நீங்க தானே அவரோட எம்டி, என்னை விட அவருக்கு அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு நீங்க தான் சொல்லணும்னு சொன்ன. சரி, வைத்தீஸ்வரன் வேற என்ன சொன்னார்? என்கிட்ட உங்களை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, மறுபடியும் இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணும்போது சொல்றேன்னு சொன்னார். நரேனுக்கு வைத்தீஸ்வரன் மேல் கோபமாய் வந்தது. மது, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பேசு. ஏன், என்ன விஷயம்? அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அல்வா சாப்பிடுற மாதிரியா? அது என்ன விஷயம்? செக்ஸ். நரேனின் பதில் மதுரிமாவை மௌனமாக்கியது. நரேன் தொடர்ந்தான். ஆமா, செக்ஸ் பத்தி அவரது கருத்துக்கள் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கும். ஆனா அவர் என்னமோ இன்னமும் கல்யாணம் ஆகாதவர் தான். முடிஞ்சா ட்ரை டு அவாய்ட் ஹிம். நரேன் மதுரிமாவை எச்சரிப்பதை போல பேசினான். மதுரிமா இப்போதும் எதையும் பேசாமல் யோசனையில் இருந்தாள். ஓகே மது, குட் நைட். மறுபடியும் நாளைக்கு பேசுறேன். நரேன் மதுரிமாவின் பதிலுக்கு காத்திராமல் போனை துண்டித்து விட்டான். அன்பான மனைவியிடம் பேசுகிறோம் என்கிற நினைப்பே அற்றவனாய் யாரோ ஒரு மூன்றாவது நபரிடம் பேசுவதைப் போல ஏதோ ஒப்புக்கு வேண்டா வெறுப்பாக விசாரித்து விட்டு போனை துண்டிப்பது போல மதுரிமாவிற்கு பட்டது. கூடவே மதுரிமாவிற்குள் வேறு ஒரு நினைப்பும் தோன்றியது. வைத்தீஸ்வரன் குறிப்பிட்ட தப்பு என்பதற்கும் இப்போது நரேன் சொல்லிய செக்ஸ் என்பதற்கும் அவள் கணவன் நரேனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ என்கிற அச்சம் அவளுக்குள் எழுந்தது. ஆனால் அதே நேரத்தில் வைத்தீஸ்வரன் மதுரிமாவை சந்தித்து பேசியிருப்பது நரேனுக்குள் வேறு விதமான சிந்தனையை ஏற்படுத்தியிருந்தது. மறுநாள் பொழுது விடிந்தது முதல் வேளையாக கவிதாவை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் அவன் மனதுக்குள் அரும்பு விட்டு மெல்ல மெல்ல மலரத் தொடங்கியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.